ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்னைக்கு இந்த வீடியோல ரோஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போறோம். டெர்ரஸ்ல வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல வச்சிருந்த ரோஸ் செடி எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்து கொண்டு போயிட்டு நம்ப ஃபார்ம் லேண்ட்ல நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டோம். எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே இதிலயே அடுக்கியாச்சு. வரக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளத்துல ஏறி இறங்குனதுல மேல இருந்த ஒரு 4, 5 செடி கீழ விழுந்து, கீழ இருந்த செடியும் உடைஞ்சிருச்சு, மேல இருந்த செடியும் உடைஞ்சிருச்சு கிளைகள்லாம். பெருசா பாதிப்பில்ல, இருந்தாலும் கிளைலாம் கொஞ்சம் உடைஞ்சிருச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நல்லாவே இடம் விட்டு நடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா, அப்பதான் நம்ம உள்ள போயிட்டு வர்றதுக்கு, களை எடுக்கிறதுக்கு வந்து ஆள் எடுக்காம நல்லா கேப் விட்டு நம்ம நட்டோம் அப்படின்னா, நம்ம ஆள் வச்சு களை எடுக்க வேண்டாம். சின்ன வண்டி இருக்குல்ல, அது வச்சு ரொட்டேட்டர் விட்டு ஓட்டிக்கலாம். அந்த மாரி ஒதுக்குறதும் அந்த வண்டி வச்சே ஒதுக்கிக்கலான்னு சொல்ட்டு 5லிருந்து 6 அடி கேப் விட்டு அந்த அளவுக்கு தான் நட்டுருக்கோம். நல்லாவே கேப் விட்டு நட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சைடுல 6 அடி கேப் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு டிராக்டரே போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு தான் கேப் விட்டு நட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. நட்டு கரெக்ட்டா 8 நாள் ஆகுது. நான் செடி நட்டதுக்கப்புறம் நல்ல 2 மழை பெஞ்சது. வெயில் பெருசா இல்ல. ஒரே ஒரு நாள் தான் நல்ல வெயிலு. அதுக்கப்புறம் வெயிலும் ஜாஸ்தி இல்ல. மழையும் ஒரு 2 மழை பெஞ்சது இந்த ஏரியாவுல. அதனால செடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கு. நட்டதுல ஒரே செடி தான் காஞ்சு போச்சு. சின்ன செடியா இருந்ததுனால அது காஞ்சிருச்சு. மத்தபடி எதுவுமே காயல. தளிர்களுமே நல்லாவே வந்திருக்கு எல்லா செடியிலுமே. இது DA-20 புஷ்பாஞ்சலி நர்சரில வாங்குனது. நான் நேத்தே போய் வீடியோ எடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். சண்டேங்கிறதுனால என்னால போக முடியல. பிள்ளைங்கலாம் வீட்ல இருந்ததுனால. அந்த பூ ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் அழகா நல்லா பெரிய மொட்டா வச்சு பூக்குது. அத எப்படியாவது ஃபோட்டோ எடுத்துடணும்னு நெனச்சேன். ஆனா என்னால முடியல. நேத்தே பூத்திருக்கும் போல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா மொட்டெல்லாம் நல்லா பெருசு பெருசாவே வச்சிருந்துச்சு. இலைகளுமே பாருங்க எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா நல்ல ஹெல்த்தி குரோத் வந்திருக்கு. இதுவும் ஒரு DA ரோஸ் தான். நெறைய இதுல ஐடி உள்ள பொதஞ்சிருச்சு. அதெல்லாம் ஒரு நாள் போய் நோண்டி எடுக்கணும். இந்த ஏரியாவுல அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய முயல் இருக்கு போல. முயல் அந்த ஒரு கிளைய கடிச்சு வச்சிருச்சு. இந்த செடியிலயுமே பாருங்க எவ்ளோ சூப்பரா குரோத் வந்திருக்குன்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இந்த மாரி ஒரு கருன்னு தளிர பார்த்தே. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா நல்லா வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்ல ஒரு டார்க் சாண்டில் அந்த பட்டர் கலர்ல இருக்கும். பட்டர் ஸ்காட்ச்ன்னு நெனைக்கிறேன் அந்த ரோஸ் செடியோட ஐடி. இது வந்து ஒரு ஸ்ட்ரைப் ரோஸ் தான். அதே மாதிரி வெட்டுக்கிளி நெறைய இருக்கு. அந்த தளிர்கள, பூவ எல்லாமே கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. அங்க குரங்கு பிரச்சனைனா, இங்க வெட்டுக்கிளி, அப்புறம் வந்து முயல் இதோட பிரச்சனை தான் இங்க இருக்கும் போல. வேலி போட்டோம் அப்டின்னா, முயல் பெருசா வராதுன்னு நெனைக்கிறேன். ஆனா நெறைய முயல் இருக்கு போல. அங்கங்க வந்து முயலோட புழுக்கெல்லாம் கெடந்துச்சு. இது வந்து கிரஹாம் தாமஸ் டிஏ ரோஸ் தான். நல்ல பூ பெருசாவே பூத்திருந்துச்சு. இது ஒரு மினியேச்சர் வெரைட்டி. இதுவும் டிஏ ரோஸ் தான். கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 செடி வச்சிருக்கேன். ஏன்னா நல்லாருக்கும். நெறைய பூவும் பூக்கும். நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி. அதனால நான் அது ஒரு 3 செடி வச்சிருக்கேன். இதோட ஐடி பார்த்தீங்கன்னா, லேஸு. இதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லாவே பெரிய சைஸ்ல மொட்டு எடுத்திருக்கு. இதுவும் புஷ்பாஞ்சலி நர்சரில வாங்குனது தான். என்ன ஒண்ணா நம்ம இவ்ளோ தூரத்துல கொண்டு வந்து செடிய வச்சுட்டோம். டெய்லியும் வந்து பார்க்க முடியாது. ஒரு பூ பூக்கக்குள்ள போயிட்டு டக்குன்னு அத வீடியோவோ, ஃபோட்டோவோ எடுக்க முடியாது. அது ஒரு கஷ்டம் இதுல. இதுவும் கான்ஸ்டன்ட் தான். இதுலயுமே மொட்டெல்லாம் வச்சிருக்கு பாருங்க. இதுவும் கான்ஸ்டன்ட். நான் சொன்னேன்ல 3 கான்ஸ்டன்ட் வச்சிருக்கேன். 3மே நல்லாவே வந்திருக்கு. இதுலயுமே மொட்டு இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்ட்ரைப் ரோஸ் தான். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கப் ஷேப் ரோஸு, டிஏ ரோஸு, அ ஸ்ட்ரைப் ரோஸ்லயே ஒரு 2 வெரைட்டி வச்சிருக்கேன் அவ்வளோதான். ரொம்ப செலக்டடா பார்த்து பார்த்து தான் வச்சிருக்கேன். ஹச்டிலாம் 1ஓ 2ஓ தான் இருக்கு. ஹச்டி ரோஸு அந்த மாரி மினியேச்சருமே ஒரு 2ஓ 3ஓ தான் இருக்கும். ரொம்ப செலக்ட் பண்ணி நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடிய செடிகள் மட்டும் தான் வைக்கணுன்ற ஒரு முடிவுல, அந்த மாரி தான் செலக்ட் பண்ணி வச்சேன். இது பார்த்தீங்கன்னா, கோக்னட் ஐஸு. இதுவுமே நல்ல குரோத் வந்திருக்கு பாருங்க. நெறைய நியூ குரோத் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, எடி மிச்சல். இதுவுமே பூ நேத்தே பூத்திருக்கும் போல. இன்னைக்கு எல்லாமே கொட்டிடுச்சு. இதுலயுமே நியூ குரோத்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு டிஏ ரோஸ் தான். பிங்க் கலர். இதோட ஐடி ஞாபகம் இல்ல. ஐடி எல்லாம் மண்ணுக்குள்ள பொதஞ்சு போச்சு. நான் மறுபடியும் ஒரு நாள் போயிட்டு குச்சி வச்சு நோண்டி எடுக்கணும். கையால நோண்ட முடியல. ஸோ குச்சி வச்சாவது தள்ளி எடுக்கணும். இது டபுள் டிலைட்டு. இதோட மொட்டியுமும் ஏதோ கொறிச்சு வச்சிருக்கு. இது வந்து அடுக்கு பன்னீர் ரோஸு. நல்ல கருங்கருன்னு வந்திருக்கு பாருங்க. இந்த செடி தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமா உடைஞ்சு போயிடுச்சு. இது என்ன ஐடின்னும் எனக்கு தெரியல.
ஆனா நியூ குரோத் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் டி மொனாக்கோ. இதுலயுமே நெறைய நியூ குரோத் வந்திருக்கு. இது மினியேச்சர் பன்னீர் ரோஸு. இதுலயுமே நெறைய நியூ குரோத் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, பிங்க் கிளைம்பர் மைனம் கார்டன்ல வாங்குனது. இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிங் வச்சு கட்டி விடணும் இனிமே தான். கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால எந்த செடியுமே வந்து வாடி போவோ, இல்ல டல்லாவோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே நல்லா ஹெல்த்தியாவே இருக்கு. நெறைய செடிகள்ல நியூ குரோத் வந்திருக்கு. ஸோ வச்சு 8 நாள்லயே இவ்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இனியும் இந்த 2 மாசம் கொஞ்சம் வெயில் கம்மியா தான் இருக்கும். இந்த 2 மாசத்துல நல்லாவே வேர் புடிச்சு நல்லாவே வந்துரும். அடுத்தடுத்த அப்டேட் நான் அப்பப்ப உங்களுக்கு குடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.